ஹலோ கைஸ், வெல்கம் டு வினுமன் ரீகேப். இப்போ நம்ம வந்து பார்ட் 7 தான் கைஸ் பார்க்க போகிறோம். சாப்டர் ஸ்டார்டிங் போகலாம். இந்த மாதிரி அவங்க அப்பாவும் இந்த மாதிரி ஹீரோவும் பேசிகிட்டு இருக்கும்போது, ஹீரோவோட அப்பா கைஸ் 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது, இந்த மாதிரி பட்லரில் வந்து இந்த மாதிரி ஜிப்பில் ஃபேமிலியிலேருந்து நம்ம இன்வைட்டே பண்ணல, ஆனால் அவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பட்லர் சொல்லிட்டு இருப்பாங்க கைஸ். அதோட தான் வந்து சீன் இப்போ ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு பேட்ரியாவுக்கு வந்துட்டு சரி இந்த மாதிரி அங்கே ஒருத்தன் கூட்டிகிட்டு வந்திருக்கலாம் அவன் ஃபேமிலி மெம்பர், அவனை தவிர்த்து மற்ற எல்லோரும் அதாவது அவனை வந்து அந்த கிளானில் வந்து ஒரு பொசிஷனில் தான் கழிச்சிருப்பான். ஆனால் அவனை தவிர்த்து மற்ற எல்லாருமே வந்து அந்த இந்த மாதிரி செலிப்ரேஷனை அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிடுவான். ஏன்னா அவன் வந்து அந்த பொசிஷனில் இருந்தாலும் அவன் வந்து அந்த ஃபேமிலியோட எல்டர் மாதிரி தான் கைஸ் அவனை. ஆனால் வந்து அவனை தவிர்த்து மற்ற எல்லாருமே வந்து அட்டன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து சொல்லிடுவார். சொன்னதுக்கப்புறம் திரும்பி பார்த்துட்டு ஹீரோவை பார்த்துட்டு, இப்போ நான் பண்ணினது வந்து அவனுக்கு பனிஷ்மெண்ட்டு எப்படி இருக்குது, இதை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு வந்து புரியுது, இந்த மாதிரி வந்து அந்த ஜிப்ஃபீலோட எல்டரை தவிர்த்து மற்ற ஃபேமிலி எல்லாருமே வந்து அட்டன் பண்ணுங்கிறது வந்து இந்த மாதிரி அந்த ஜிப்ஃபீலுக்கு ஃபேமிலிக்கு வந்து ஒரு கேவலமான ஒரு அடி தான். ஆனால் வந்து என்ன பண்ணுறது, அவங்க வந்து இந்த மாதிரி பேட்ரியாக்கு சொன்னதை வந்து அவங்க ஃபாலோ பண்ணித்தாகணும். மீறி அவன் வந்து உள்ளே வந்தானா அவனோட 2 கால் இல்லாமல் தான் அவன் திரும்ப அவனோட ஜிப்ஃபீல் ஃபேமிலிக்கு திரும்ப போகணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க கைஸ். நீ வந்து நம்ம ஃபேமிலி பற்றி நல்லாவே புரிஞ்சு வச்சுருக்குறச்சின்னு அப்படின்னு சொல்லும்போது, அவங்க அப்பா வந்துட்டு இப்போ பேனிக்கு அதாவது அந்த செலிப்ரேஷன் வந்து முன்னாடி வந்து நின்றுட்டு எல்லோரும் இந்த மாதிரி செலிப்ரேஷன் அட்டன் பண்ண வந்ததுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். நான் வந்து இந்த மாதிரி என்னோடய சன் வந்து பெருமைப்படுற மாதிரி என் சன் வந்து அச்சீவ்மெண்ட் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கான். நான் வந்து இது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். எப்பவும் போல் செலிப்ரேஷன் மாதிரி தான். நீங்கள் வந்து இஷ்டத்துக்கு வந்து குடிக்கலாம், ஜாலியாக செலிப்ரேட் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் ஸ்பேரிங் பண்ணால் வந்து இந்த மாதிரி ஃபைட் பண்ணி 2 பேரும் சண்டை கட்டிக்கலாம். ஆனால் இந்த ரூல்ஸ் வந்து என்னென்னா, நீங்கள் வந்து அதில் வந்து யாரையும் கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது எல்லோருன்ட்டு ஓகே, எல்லோரும் வந்து இப்போ இந்த மாதிரி செலிப்ரேஷனை கன்டினியூ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா சொல்லுவாங்க. சொல்லிவிட்டு வந்து ஹீரோ கட்டியும், நீயும் போய் இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணிச்சின்னு உனக்கும் அதே தான். நீ வந்து யாராவது வந்து நீ ஃபைட் பண்ணணுன்னா நீ வந்து ஃபைட் பண்ணலாம். ஆனால் வந்து நீ வந்து உனக்கு வீக்கராக இருக்கிறவங்ககிட்ட வந்து நீ ஃபைட் பண்ணக்கூடாது. அதாவது வீக்கராக இருந்தாலும் வந்து இந்த மாதிரி உன்னையும் இந்த மாதிரி கிளானையும் வந்து இழிவுபடுத்தி பேசுகிறவங்கள வந்து நீ ஃபைட் பண்ணலாம் வீக்கராக இருந்தாலும். ஆனால் நீயா போய் வீக்கராக இருக்கிறவங்ககிட்ட ஃபைட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு வந்து இதோட வெயிட் என்னன்னு உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ வந்துட்டு எனக்கு நல்லாவே புரியுதப்பா, இந்த மாதிரி நான் வந்து அந்த ஃபைட்டில் வந்து தோத்துட்டேன்னா என்கிட்ட வந்து கொடுத்த எல்லாத்தையுமே நீங்கள் வந்து திரும்ப எடுத்துக்குவீங்க அப்படின்னு சொல்லும்போது, அது உண்மை தான். நான் உன்னோட பர்சனல் மெய்டு உனக்கு கொடுக்கப்பட்ட பொசிஷன் எல்லாத்தையுமே வந்து நான் எடுத்துக்குவேன். உனக்கு வந்து எதுவுமே கிடைக்காது, நீ வந்து சாதாரண சோல்ஜராக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து திங்க் பண்ணிட்டு வந்து இந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரி அச்சீவ்மெண்ட் வந்து அச்சீவ் பண்ணுவேன்னு சொல்லி இந்த லைஃப்பில் வந்து நான் எதிர்கூட பார்க்கல. போன லைஃப்லையெல்லாம் வந்து இது வந்து என்னோடய ட்ரீமாக கூட கன்சிடர் பண்ண முடியாத அளவுக்கு இது ரொம்ப ரொம்ப வைட் ரேஞ்சில் இருந்தது. ஆனால் வந்து இது வந்து ஈஸியாக நான் வந்து இப்போ அட்டைன் பண்ணிட்டேன். ஆனால் இப்போ வந்து நான் இந்த மாதிரி பாஸ்துக்காக நான் ஏங்கிட்டு இல்லை, நான் வந்து எப்படியாவது என்னோடய ஃபாதரோட பவர் வந்து கூடிய சீக்கிரம் சப்ரஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இந்த மாதிரி அந்த செலிப்ரேஷனில் போய் ஒருத்தங்கிட்டே பேசிகிட்டு இருப்பாங்க. ஒருத்தங்கிட்டே வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அதில் ஒருத்தர் வந்து பின்னாடி வந்து இருந்துட்டு ஹீரோவோட தலையை பிடிச்சி தேய்ச்சிட்டு, ஹே ஜின், நீ வந்து இவ்வளோ சீக்கிரத்தில் வந்து 5 ஸ்டார் வாரியராகவே நான் எதிர்பார்க்கல. ஆனால் நீ வந்து இன்னும் எனக்கு கீழே தான் இருக்க. நீ இன்னும் வந்து என்ற லெவலில் அச்சீவ் பண்ணுறதுக்கு இன்னும் பல வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு அது உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த மண்டையில் கை வச்சு தேய்ச்சிலேயே ரொம்ப காண்டாயிடுவார். காண்டாயிட்டு இந்த மாதிரி நீ தான் சீனியர் சொல்லி பெருமையாக பேசிகிட்டு இருக்காத, ஏன்னா உனக்கு முன்னாடியே வந்து என்கிட்ட வந்து இந்த மாதிரி ரெஸ்பெக்ட் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்காங்க. உனக்கு மேலே இருக்கிற சீனியர்ஸே வந்து என்னை ரெஸ்பெக்ட் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நீ வந்து என்னை விட இந்த மாதிரி டெக்னிக்கலையும் இந்த மாதிரி பவர்லேயும் வந்து சீனியராக இருக்கிறது வந்து சொன்னீங்கன்னா எனக்கு வந்து இவ்வளோ நேரம் வந்து ரெஸ்பெக்ட் பண்ண சீனியரை வந்து நீ வந்து இந்த மாதிரி கேவலப்படுத்துன மாதிரி தான். ஆனால் நீ பண்ணினதுக்கு வந்து இந்த மாதிரி மற்றவங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுட்டு போயிரு அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு உண்மை தான், என்னோடய மவுத்து வந்து என்னோடய பேச்சவே கேட்க மாட்டேங்குது, நான் வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன், நான் வந்து உங்கள்கிட்டையும் மன்னிப்பு கேட்குறேன் எங்கள் மசரிச்சின்னு அப்படின்னு சொல்லும்போது எல்லோரும் இருந்துட்டு அதோடையே அங்கே போயிருங்க. போனதுக்கப்புறம் அதே டைமில் வந்து அந்த இடத்துக்கு வந்து லூனா வருவாங்க, ஒயிட் வேல்.
அவன் வந்து ஹீரோ கிட்ட வந்து, "ஜின் நீ வந்து உன்னோட வயசுக்கு ஏற்ற மாதிரியே நடந்துக்க மாட்டேங்கிற. நீ வந்து போகிற இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து ஒரு எனிமி தான் கிரியேட் பண்ணிகிட்ருக்க." அப்படின்னு சொல்லும்போது, "அக்கா நீங்கள் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "நான் தான் வந்து நம்மளோட ஃபேமிலி வந்து ரெப்ரசன்டேட்டிவ் பண்ணிகிட்ருக்கேன். நான் தான் ரெப்ரசன்டேட்டிவாக வந்திருக்கேன்." அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாதிரி ஜின் வந்து அதாவது அவங்க அக்கா வந்துட்டு, "இந்த மாதிரி நீ ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க?" அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாதிரி வந்து அவன் வந்து உன்னை வந்து டியூயலுக்கு சேலஞ்ச் பண்ணியிருந்தானா என்ன பண்ணுவேன்?" அப்படின்னு சொல்லும்போது, "அதுக்கு வாய்ப்பு இருக்குதாங்க்கா. ஆனால் வந்து அவங்க வந்து டியூயலுக்கு வந்து சேலஞ்ச் பண்ணியிருந்தா வந்து அவங்களோட கிளானை சேர்ந்த எல்டரும் மெம்பரும் வந்து அதை வந்து ஸ்டெப் இன் பண்ணி அதை தடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி தேவையில்லாத நம்ம கிளான் கூட வந்து பிரச்சனை பண்ணுறதுக்கு வந்து அவங்க கிளான் வந்து ஒத்துக்க மாட்டாங்க." அப்படின்னு சொல்லும்போது, "ஓ நீ இது எல்லாத்தையுமே கவனிச்சுட்டு தான் இருந்திருக்கிய ஜின். அவங்க பார்க்குறது கூட நீ கவனிச்சுட்டு தான் இருந்திருக்க." அப்படின்னு சொல்லும்போது, "என்ன பண்ணுறது, எல்லாத்தையுமே பார்க்க வேண்டியதாக இருக்குதுக்கா." அப்படின்னு சொல்லும்போது, அந்த மாதிரி லூனா இருந்துட்டு, "இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியெல்லாம் நீ எங்கேருந்து கற்றுக்கிட்ட? நீ வந்து ஸ்வாடில் மட்டும்தான் திறமையானு நினச்சேன். ஆனால் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நீ திறமையானவன் தான். சரி நான் வந்து இங்கேருந்து கிளம்ப போகிறேன். எப்படியா இருந்தாலும் வந்து டான்ஸிங் பண்ணுறதுக்கு வந்து என்னோடய ஹைட்டுக்கு நீ இன்னும் வரல. நீ என்னோடய ஹைட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் பண்ணலாம்." அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த கிளாஸை வந்து சேர்ஸ் பண்ணிவிட்டு, "உனக்கு வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ், இந்த மாதிரி நீ 5 ஸ்டார் அச்சீவ் பண்ணதுக்கு." அப்படின்னு சொல்லும்போது, போகிறதுக்கு முன்னாடி ஹீரோவோட தலையில் வந்து அவள் கை வச்சு, "நான் வந்து இந்த மாதிரி ஒன்றரை கட்ட வந்து லவ்வோடு இருக்கிறத வந்து எல்லோரும் பார்க்கணும். பார்த்தா வந்து என்ற மேலே இருக்கிற பயத்தில் வந்து உன் மேலே வந்து யாருமே வந்து இப்போ நடந்த மாதிரியே வந்து தப்பான விஷயத்தில் வந்து நடந்துட மாட்டாங்க. உன்னை வந்து இந்த மாதிரி கீழ்த்தனமாக வந்து பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒயிட் வேலே வந்து அவங்களோட யங்கர் பிரதர் வந்து இவ்வளோ லவ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் எல்லாருமே என்ற மேலே இருக்கிற பயத்தில் வந்து உங்கள்கிட்ட யாருமே வம்பு வச்சுக்க மாட்டாங்க." அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது, தூரத்தில் அந்த குண்டன் இருப்பாங்க, அதான் அந்த ஆர்டிஃபேக்ட் க்ரியேட் பண்ணவன், ஏன்ஸ்ட் ஆர்டிஃபேக்ட் அவன் இருந்துட்டு வெறியாகிட்டு இருக்கான். "எனக்கு வந்து இந்த மாதிரி லேடி லூனா வந்து என் தலையை தொட்டு இந்த மாதிரி தட்டி கொடுக்கணும்." அப்படின்னு சொல்லி அவன் காஜல் சுற்றிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஒயிட் வேல் மேலே அவனுக்கு ஒரு கண். அப்படி இருக்கும்போது பக்கத்து அடிக்கிற வந்துட்டு, "நீ கொஞ்சம் வாயை மூடுறியா, நீ எங்கே வந்திருக்கீன்னு நினச்சிக்கோ. இந்த மாதிரி தேவையில்லாததுக்கெல்லாம் ட்ரை பண்ணிகிட்டு இருக்காத." அப்படின்னு சொல்லும்போது, அங்கே நின்று பேசிகிட்டு இருக்கான். அவனோட தங்கச்சி இருந்துட்டு, "விடுனா, இந்த மாதிரி அந்த ஸ்பெக்ஸ் பாட்டம் வந்து இந்த மாதிரி லூனா வந்து பிடிச்சிருக்கு. அவன் வந்து இந்த மாதிரி நடக்கிறது வந்து தப்பு இல்லை." அப்படின்னு சொல்லும்போது, அவன் அந்த ஸ்பெக்ஸ் பாட்டம் வந்துட்டு, "நீங்கள் என்னை ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க லேடி. நான் வந்து உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அங்கேருந்து தள்ளிட்டு போயிடுவாங்க. போயிட்டு இருக்கும்போது தான் வந்து ஹீரோ வந்து திங்க் பண்ணுறாரு, "இவனும் இங்கே தான் இருக்கானா? சரி நான் இப்போ இந்த ஜிப்வீல் ஃபேமிலியை வந்து தேடலாம்." அப்படின்னு சொல்லும்போது, "நான் எதுக்கு இப்போ ஜிப்வீல் ஃபேமிலி வந்து தேடணும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்தாலும் அவனுக்கு வந்து என்னை தேடி வருவானுங்க." அப்படின்னு சொல்லும்போது, அதே டைமில் அந்த ஐஸ் கேசலில் வந்து ஹீரோ வந்து ஒருத்தி பார்த்துருப்பான்ல, அவன் வந்து இருந்துட்டு, "இந்த மாதிரி கங்க்ராச்சுலேஷன் யங் மாஸ்டர். இந்த மாதிரி நீங்கள் வந்து 5 ஸ்டார் ரீச் பண்ணதுக்கு. நீங்கள் வந்து என்னோடய வயசு தான் இருப்பீங்க. ஆனால் நீங்கள் வந்து எப்படி இவ்வளோ சீக்கிரத்தில் ரீச் பண்ணிங்கன்னே தெரில. இது ரொம்பவுமே ஒரு பெருமைக்குரிய விஷயந்தான்." அது "ஓ நீங்களும் இங்கே வந்திருக்கீங்களா? இந்த மாதிரி வந்து ஐஸ் குயினோட டாக்டர் வந்து இந்த மாதிரி வந்து என்னை பார்க்க வந்து எனக்கும் பெருமையாக தான் இருக்குது." அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் வந்து நீங்கள் வந்து ரொம்பவுமே பெருமைப்படுத்திட்டீங்க உங்கள் கிளானை." அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ வந்துட்டு, "என்ன யங் லேடி பண்ணுறது, நீங்கள் வந்து ஒரே லேடி தான். ஆனால் எனக்கு வந்து நிறைய பிரதர்ஸ் இருக்கிறாங்க, பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறதே வந்து ஒரு டார்ச்சர் தான். இந்த மாதிரி ஐஸ் குயின் வந்து ஒரே டாக்டரை வந்து ரொம்ப பாசமாகவும் லவ்வோடு பார்த்துக்குவாங்க. ஆனால் எங்கள் ஃபேமிலியில் அப்படி கிடையாது. இந்த மாதிரி நிறைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் இருக்கிறங்காட்டி நான் என்னோடய ஒர்த்தை ப்ரூவ் பண்ணால் தான் நான் வந்து இங்கே சர்வைவே பண்ண முடியும்." அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ வந்துட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாரு, "இவன் எப்படி இருந்தாலும் வந்து என்னை வந்து அடையாளம் கண்டுபிடிச்சிருப்பா. இவன் வந்து அடையாளம் கண்டுபிடிக்காமல் போகிறதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது." அப்படின்னு சொல்லும்போது, அந்த இவர் இருப்பல அந்த டாக்டர் இருந்துட்டு, "நான் வந்து உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும்." அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ வந்துட்டு, "கேளுங்க." அப்படின்னு சொல்லும்போது, அவர் வந்துட்டு, "உங்கள் காலில் இன்ஜூரி பட்டு அந்த இன்ஜூரி எப்படி இருக்குது?" அப்படின்னு சொல்லும்போது ஹீரோவுக்கு தெரிஞ்சிருது, "ஓ இவன் என்னை வந்து ஞாபகம் வச்சுருக்கா." அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு, பரவாயில்ல, அந்த இன்ஜூரி வந்து அந்தளவுக்கு மோசமாக இல்லை. நல்ல வேளை அந்த டைமில் வந்து ஒரு பர்சனலாக ஒருத்தவங்க வந்து என்னோடய காயத்தில் வந்து இந்த மாதிரி ரப் பண்ணி விட்டாங்க. அதனால் வந்து என்னால் வந்து அதுலேருந்து ஈஸியாக தப்பிச்சுக்க முடிஞ்சது. நான் வந்து அவங்களுக்கு எப்படி ரீபே பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியல." அப்படின்னு சொல்லும்போது, அவளுக்கும் தெரிஞ்சிச்சு சிவன் தான். அப்படின்னு சொல்லும்போது, அவர் வந்துட்டு கேள்வி கேட்குறேன், "சரி யங் மாஸ்டர் ஜின், நான் வந்து உங்கள்கிட்ட இப்போ சீரியஸாக கேள்வி கேட்குறேன்." அப்படின்னு சொல்லும்போது, "கேளுங்க." அப்படின்னு சொல்லும்போது, "இந்த மாதிரி நீங்கள் வந்து எதுக்கு அங்கே வந்திருக்க? இந்த மாதிரி வந்து அந்த டைமில் வந்து எங்களோட ஆட்களுக்கு வந்து நிறைய அடிபட்டுச்சு. இந்த மாதிரி மேஜிக் யூஸ் பண்ணவன் தான் வந்து அதை பண்ணியிருக்கான். நீ ஒரு வேளை மெஜிஷியனை வந்து ஹையர் பண்ணியிருந்தீங்கன்னா." அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோ வந்துட்டு சொல்கிறாரு, "உனக்கே தெரியும் இந்த மாதிரி ரன்சாண்டல் ஃபேமிலிக்கும் இந்த மெஜிஷியன் ஃபேமிலிக்கும் சுத்தமாக ஆகாது. அதனால் நீ வந்து எப்படி நான் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லி நினைக்கிற." அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும்போது, அவன் வந்துட்டு, "அது எனக்கும் தெரியும்.
ஆனால் வந்து எனக்கு உன் மேலே தான் டவுட்டாக இருக்குது. ஏன்னா நீயும் வந்து இந்த மாதிரி மிஷினில் தான் வந்து அந்த இடத்துக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லும்போது அவளுக்கு தெரியுங்க. ஹீரோ வந்து மேஜிக் யூஸ் பண்ணுறது வந்து அவளுக்கு தெரியாது. ஆனால் ஹீரோ வந்து யாரையோ வந்து மேஜிக் யூஸ் பண்ணும்போது ஹையர் பண்ணிக்கிறான் இந்த மாதிரி கொள்றதுக்கு அப்படின்னு சொல்லி அவள் திங்க் பண்ணிகிட்டு இருப்பா கைஸ். அப்படி திங்க் பண்ணிவிட்டே வந்து ஹீரோ கிட்ட வந்து நான் வந்து டியூயலுக்கு வந்து சேலஞ்ச் பண்ணுறேன், நீ வந்து என் கூட சண்டை போடு, நீ வந்து இதில் தோத்துட்டீன்னா வந்து நான் கேட்குற கேள்விக்கும் அப்புறம் பாஸ்ட்டில் நடந்த விஷயத்துக்கு வந்து நீ பதில் சொல்லணும், ஆனால் அதில் வந்து எந்த பொய் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு அதுக்கு நான் வந்து எங்கள் அப்பா வந்து சொன்னார் இந்த மாதிரி வீக்காக இருக்கிறவங்க கூட வந்து சண்டை கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி. ஆனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஃபைட் இந்தளவுக்கு வந்து உங்களுக்கு வேணும்னா நான் கண்டிப்பாக கட்டுறேன். ஆனால் எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது, நான் வந்து இதில் ஜெயிச்சிட்டேன்னா வந்து நீங்களும் வந்து இந்த மாதிரி பாஸ்ட்டு இதில் வந்து நடந்ததை வந்து நீங்களும் வந்து யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அந்த டாக்டர் வந்துட்டு அப்போ நிச்சயமாக ஏதோ நடந்திருக்கு, சரி அப்போ நீ எதையும் மறைக்க ட்ரை பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ அவங்க 2 பேருமே வந்து இந்த மாதிரி அந்த டியூயல் பண்ணுற இடத்துக்கு போகிறாங்க. போயிட்டு இருக்கும்போது அங்கே கார்டு வந்து நின்றுட்டு எங்கள் மாஸ்டர் நீங்கள் வந்து இந்த மாதிரி டியூயல் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு ஆமாம் நான் வந்து டியூயல் பண்ண போகிறேன், சீக்கிரமாக ஒரு 2 டீசெண்டான ஸ்வாட் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ எடுத்துகிட்டு வரேன் எங்கள் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னே வந்து இருந்துட்டு நீ 5 ஸ்டார் வாரியர் தானே, உன்னோட பவர் என்ன நான் காட்டுறேன்னு சொல்லி இப்போ 2 பேருமே வந்து சண்டை கட்ட ஆரம்பிக்கிறாங்க கைஸ். அப்படி சண்டை கட்ட ஆரம்பிக்கும்போது அந்த டாக்டர் இருப்பாள், அவர் வந்துட்டு வந்து அவளுக்கு அந்த ஐஸ் குயின் கற்றுக் கொடுத்த ஒரு டெக்னிக் வந்து யூஸ் பண்ணுறான். இது வந்து ஒரு யூனிக் டெக்னிக், அவங்க கிளானுக்கு மட்டும்தான் தெரியும். இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுறது மூலம் வந்து இப்போ இவள் வந்து 4 ஸ்டார் ரெகுலராக இவளோட ஒரு ஸ்டாரை வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும், 5 ஸ்டாராக வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதாவது 6ஆக இன்க்ரீஸ் பண்ண முடியாது கைஸ், அந்த இம்பேக்ட் லெவலை வந்து 5 ஸ்டார் அளவுக்கு இன்க்ரீஸ் பண்ண முடியும். இது மூலமாக வந்து ஹீரோவுக்கு அவளுக்கு வந்து பெருசாக அந்தளவுக்கு கேப் இருக்காது ஸ்ட்ரென்த்தில். இந்த மாதிரி 2 பேருமே வந்து சண்டை கட்டும்போது ஹீரோ வந்து தடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்பெஷல் டெக்னிக் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி கற்றுருப்பீங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கல, அதை வந்து நீங்கள் எனக்கு எதிராகவே யூஸ் பண்ணி எதிர்பார்க்கல, ஆனால் என்ன பண்ணுறது இந்த மாதிரி எங்கள் ஃபேமிலியில் வந்து அந்த டெக்னிக் எனக்கு கற்றுக் கொடுக்கல அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு நான் என்ன பண்ணுறது, அது என்னோட பிரச்சனைன்னு சொல்லிட்டு 2 பேருமே மாறி அட்டாக் பண்ணுவாங்க. இவன் வந்து ஐஸ் கீயை வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே இருப்பாள். அவளை சுற்றியுமே வந்து ஒரு பனி பிரதேசம் மாதிரி இருக்குங்க கைஸ். அந்தளவுக்கு வந்து அவளோட ஆரா வந்து ஜாஸ்தியாக இருக்கும். இந்த மாதிரி சண்டை கட்டிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஹீரோ வந்து ஒரு இடத்துல பிடிச்சி வச்சுட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து திங்க் பண்ணுறாரு, இந்த மாதிரி நடக்கணும் எனக்கும் தெரியும், இந்த மாதிரி சுச்சுவேஷன் நான் ஃபேஸ் பண்ணுவேன்னு வந்து எனக்கு ஏற்கனவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து இந்த மாதிரி அவருக்குன்னே ஃபஸ்ட்டு பேட்ரியாக் இருப்பார்ல, இந்த ரன் சென்டல் ஃபேமிலியோட ஃபஸ்ட்டு பேட்ரியாக் வந்து இந்த மாதிரி புக்கில் வந்து எழுதி வச்சுட்டு போயிருப்பார் தியரிட்டிக்கலாக. அதை வந்து ஹீரோ வந்து இந்த கேசல் அவரோட சைல்டு கேசல் இருக்கும்போதே வந்து இதை வந்து படிச்சிருப்பார் இல்லை கைஸ். அதை வந்து நினச்சி பார்த்துட்டு எனக்கும் வந்து இந்த மாதிரி நிறைய டெக்னிக் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அதுலேருந்து தப்பிச்சு அவளை அட்டாக் பண்ண வரும்போது அவள் வந்துட்டு இது எப்படி சாத்தியம், இது நீ எப்படி இதுலேருந்து தப்பிச்ச அப்படின்னு சொல்லும்போது அவளோட கத்தி வந்து அவளுக்கு நேராக ஃபேஸ்க்கு நேராக வந்துருங்க. ஆனால் வந்து அவள் வந்து அதுலேருந்து தப்பிச்சோடனே வந்து இருந்துட்டு ஹீரோ வந்துட்டு அடைச்சா எப்படி நீ இதுலேருந்து தப்பிச்ச அப்படின்னு சொல்லும்போது அவள் வந்துட்டு மறுபடியும் வந்து அந்த பலமான ஐஸ் அட்டாக் யூஸ் பண்ணுவாங்க. இதோட வந்து பார்ட் 17 முடிஞ்சுது. இதோட தான் கைஸ் முடியுது. இதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அடுத்த பாட்டில் பாருங்கள். வெல் கைஸ், லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை கைஸ், நம்ம நெக்ஸ்ட் பாட்டில் மீட் பண்ணலாம்.